கிண்ணியாவில் இருக்கிற அன்பு சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோவில் 2 விஷயத்தை நான் சொல்ல போறேன். ஒன்று வந்து இன்றைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி மீட்டப் ஒன்று சொல்லியிருந்தேன் ட்ரிங்கோமலையில் அப்படின்னு சொல்லி. ட்ரிங்கோமலையை விட கிண்ணியா அப்படின்னு சொல்ற இடத்த வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால கிண்ணியாவில் தான் அந்த மீட்டப்பை நம்ம வைக்க போறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் சரியாக 4 மணிக்கு, சரிதானே, 4 மணிக்கு அந்த மீட்டப்பை எங்கே வைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பெட்டிக்குலோலேருந்து வரும்போது உங்களுக்கு கிண்ணியான்னு சொல்ற அந்த இது வந்து போட் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிண்ணியா பிரிட்ஜ், கிண்ணியா பெரிய பாலம், கிண்ணியா பிரிட்ஜ் இதுதான் ரைட். அந்த பிரிட்ஜு கீழே ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. இந்த படியால் அப்படி இறங்கிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், அதாவது நீங்கள் அங்கால சைட்லேருந்து வாரீங்கன்னு சொன்னால் வந்து அப்படியே இந்த இதால் இறங்கிட்டு போய் அந்த இடத்துல வந்து நாம் மீட்டப்பை வைக்க போகிறோம். 2வது விஷயம் நான் சொல்ல இருந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கிண்ணியா மண்ணை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து முலாஃபிர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து ஃபுல்லாக நாடை சுற்றி வந்து நடந்து வராரு கரையோர பகுதிகளால். அவரோட வயசுக்கு அதை நாம் பாராட்டி ஆகணும், 1வது விஷயம். 2வது விஷயம், அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக அந்த நடை பவனியில் ஈடுபாடல்ல, அவர் சில முக்கியமான கருத்துக்களை என்ன செஞ்சிருக்காரு, முன் வச்சு தான் போறாரு. ஒன்று வந்து வெளிநாட்டுக்கு போகிற வேலை வாய்ப்பு சம்பந்தமாக அந்த 2 வருஷ ஒப்பந்தத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்ன்றது. அடுத்தது வந்து தன்னுடைய கிண்ணியா மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும், அதாவது கிண்ணியா ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சரியான முறைக்கு இது செய்யணும் என்று சொல்றது. அடுத்தது வந்து கிண்ணியாவில் இருக்கிற பாதைகள், அதே மாதிரி கிண்ணியாவில் இருக்கிற பாலம் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியா செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு முலாஃபிர் பிரதர் வந்து நாடு பூரா நடந்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் சல்யூட்டையும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வயசுக்கு அவர் இந்த விஷயத்தை செய்யறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் தான் இன்றைக்கு நான் உங்களை சந்திக்க போறேன். செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு, அப்படி தவறினா 4:30 உள்ள இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தீங்கன்னா வரலாம். அதே நேரத்தில் நான் உங்களை, அதை விட அதிகமாக நான் உங்களை கிண்ணியா மக்களை சந்திக்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறேன். நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எதிர்பார்ப்போட கிண்ணியா மக்கள்ற பவரை நீங்கள் இந்த வீடியோவில் காட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, இந்த வீடியோ லைக் பண்ணி, குறிப்பிட்ட இந்த நேரத்துக்குள்ளே வேகமாக ஷேர் பண்ணி எத்தனை பேர் வரையலுமோ வாங்க நாம் சந்திப்போம். அது மாத்திரம் இல்லாமல் என்னை சந்திக்க வாராக்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸும் இருக்குது. அதில் ஒரு 10 பேருக்கு இல்லை 5 பேருக்கு அந்த சர்ப்ரைஸ். ஏன்னா 10 பேருக்குன்னு சொல்லும் போது அதில் பெருமதி குறைய பார்க்கும். அதனால் 5 பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வார எல்லாருலையும் இருந்து அந்த 5 பேரை நம்ம தெரிவு செய்ய போகிறோம். ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையோட உங்கள் அன்புக்கு நன்றி. ஈவினிங் சந்திப்போம்.